இதனாலதான் இந்த நாடும் மக்களும் இப்படி ஒரு ஒழுங்கு இல்லாமல் போனதற்கு காரணம் தான். நேரம் மிக முக்கியம். ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு மணித்துளியும் அளந்து அளந்து பார்த்து பார்த்து வாழணும். நேரத்தின் அருமை தெரியாதவனுக்கு வாழ்க்கையின் அருமை தெரியாது. அதனால என் தம்பி பத்திரிகை வயிறில அனுப்பிவிடு, அண்ணன் வந்துருவேன், உன் நேரத்தை பாரு, மற்ற வேலையை பாரு, தேவையில்லாம நேரத்தை செலவழிக்காது. நீ என்னை தேடி அடைஞ்சது பத்திரிகையை எனக்கு பகிரில தான் போட்டுவிட்டான். பகிரினா கூட உங்களுக்கு புரியாது, புலனம் பகிரின்லாம் தமிழ்ல சொன்னா புரியாது, வாட்ஸ்அப்ல போட்டுவிட்டான். நீ எதுக்கு, நீ நம்ம வீட்டு ஒரு ஒரு நற்காரியத்துக்கு நீ எதுக்கு எனக்கு அலையிற, போடு, நான் வந்துடுவேன். அதை எங்களுக்கும் இளைய தம்பி தங்கைகள், இப்ப நாங்க அரசியல் செய்யறது என் தம்பி ராஜாவுக்கு கூட இல்ல, இந்த காது குத்தி நிக்கிறான்ல அவனுக்கு தான் நாங்க எவ்வளவு பாடுபட்டு இருக்கோம். எங்க நிலைமை, நாங்கதான் மானம் கட்டு 5க்கும் 10க்கு அரிசிக்கும் பருப்புக்கும் வேட்டிக்கும் சேலைக்கும் இலவசத்துக்கு இந்த 1000 ரூபாய் கொடுப்பானா குடும்ப தலைவிக்கு, இல்ல ஏதாவது தீபாவளி பொங்கல் வந்தா போனஸ், இந்த இலவச கரும்பு சக்கரை தருவானான்னு ஏங்கிருக்கான். இந்த மானங்கட்ட பொழப்பு எங்க பிள்ளைகளுக்கு வந்துடக்கூடாதுன்னு தான் நாங்க போராடுறோம். எங்களுக்கு பின்னாடி வர தலைமுறையாவது தன்மானத்தோடு இந்த மண்ணிலே வாழ முடியாதாங்கிறதுக்காக தான் நாங்க போராடிட்டு இருக்கோம். அதுல என்னுடைய தம்பி, அருமை தம்பி, வீட்டு மனை வாங்குவோர் விற்பவர்களுடைய சங்கத்தினுடைய தலைவன் என் ஆர்வீர் தம்பி VN கண்ணன் அவர்களுடைய தலைவரையாக என்னுடைய தம்பி SK ராஜா இருக்கிறார்கள். அது எனக்கு பெருமை. வீழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள், உலகத்தில் ஒருத்தன் எவன் உயர்ந்த மனிதன் என்று கேள்வி எழுப்பும் போது கீழே விழுந்து கிடக்கிறவனை குனிந்து தூக்குவதற்கு எவன் குனிகிறானோ, குனிகிறான் பாருங்க, கீழே விழுந்து கிடக்கிறவனை தூக்க, அவன் தான் உலகத்திலே உயர்ந்த மனிதன்கிறான். பன்னெடுங்காலமாக வீழ்த்தப்பட்ட சமூகத்தை உயர்த்துவதற்கு குனிந்து நிற்கிற என் தம்பி SK ராஜா மிக உயர்ந்த மனிதன். அவனோடு களத்தில் இருக்கிற பெருமக்கள் இருக்கிறார்கள், தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர் எல்லாம் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். இரு செவிகளிலும் வீர தழும்பை வாங்கி நிற்கிற எங்கள் வீர பிள்ளைகள் மோனிஸ் ராஜா, காமேஷ் ராஜா இருவரும் தங்கள் வாழ்விலே எல்லா நலமும் வளமும் பெற்று மகிழ்வுடன் வாழ வேண்டும். ஒரு மனிதனுடைய செல்வங்களில் ஆகப்பெரும் செல்வம் அறிவு செல்வம், கல்வி செல்வம். அதை கற்று இந்த தமிழ் சமூகம் உயர்வதற்கு, மேம்படுவதற்கு அவருடைய அறிவும் ஆற்றலும் பயன்பட வேண்டும். இந்த பிள்ளைகள் சிறந்து உயர்ந்து வாழ்வதற்கு நிறைந்த அன்பு கொண்டு நான் நெஞ்சார வாழ்த்துகிறேன். வாழ்க என் அன்பு பிள்ளைகள் மோனிஸ், காமேஷ் இருவரும். என் தம்பிக்கும் அவருடைய இணையருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். உள்ள நெகிழ்ச்சியோடும் மகிழ்ச்சியோடும் வாழ்த்து வந்திருக்கிற என் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய